இந்த பொட்டியனை எடுத்துகிட்டு வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தலானியா ப்ரோ தூங்குறதுக்கா ஃப்ளைட்டில் வைக்கிறதுக்கான்னு கேட்டேன். ஏன்னா வாட்டர் பியூரிஃபையருக்கு தான் உள்ள ஃபில்டரே கிடைக்கல. அதுக்கு பக்காவான ஜிபி இருக்கு ஒரே ஆள். எக்ஸினோஸ் 2600 தான். ஆமா வந்துச்சு. அந்த ஃபோல்டு 18ல அது வரும்போது எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஆனா வரப்போறது என்னமோ அதே பழைய புளியோதரையும் தக்காளி சாதமும் தான் அப்படிங்கிறது. ஆனா யோசிச்சு பார்த்தா போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து இந்த பொட்டியனை எடுத்துகிட்டு வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி வரைக்கும் இந்த ஈவெண்ட்டுக்காக போனேன். ஒன் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட்லி ஃபன்னியஸ்ட் ஈவெண்ட் எனக்கு என் வாழ்க்கையில். 9:50 ஃப்ளைட் ஏறினா ஈவெண்ட்டுக்கு போக முடியல. ஆனால் 12 மணிக்கு ஃப்ளைட் ஏறினவங்களாம் ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க ஈவெண்ட்லாம் பார்த்துருந்தாங்க. சென்னையிலேருந்து 12 மணிக்கு தான் நான் ஃப்ளைட் ஏறினேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் 9:50 ஃப்ளைட்டு போட்டு போயிருந்தேன். சரி சீக்கிரமே போயிட்டு 6 மணி நேரம் முன்னாடி போயிருக்கீங்க. 6 மணி நேரம் இல்லைடா, 9:50க்கும் 12க்கும் எங்கடா 6 மணி நேரம்? இல்லை உன் மேக்ஸில் தீய வைக்க போகிறேன். ஈவெண்ட் எத்தனை மணிக்கு? நான் தான் 12:30 போய் சேருவேன். ஈவெண்ட் 3 o'clock. ஒரு 2.5 மணி நேரம் முன்னாடி நான் போயிருப்பேன். 6 மணி நேரம் முன்னாடி, 2.5 மணி நேரம் முன்னாடி. சரி, ஓகே. அப்போ தான் போய் சேர முடியும். 12:30னா 1 o'clock அங்கே போய் சேரலாம். ஆனால் என்னாச்சுன்னா 12:30 டெல்லியை வட்டம் விட்டுட்டு ஃபுல்லாக சரியான மழை இறங்க முடியாதுன்னு சொல்லி டேரெக்டாக நான் வந்து வாங்க சார் உங்களை வந்து சூப்பரான ஒரு சிட்டி கூட்டிட்டு போகிறேன்னு ஜெய்ப்பூர் கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிதான் இருந்தது. அங்கே போய் இறக்கி விட்டாங்க. அங்கே இறக்கி விட்டாங்கன்னா அந்த ஃப்ளைட்டை தான் இறக்கி விட்டாங்க. உள்ளேருந்து இறங்கவே இல்லை. ஏன்னா டோர்லாம் ஓப்பன் பண்ணல. திரும்ப வந்து அவங்க பைலட் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி மழை பெய்யறனால தான் அப்படி ஆயிருக்கு, இப்போ நம்ம ரீஃபியூல் பண்ணி இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னாங்க. என்னடா இது ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? அப்படி தான் இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, 3 o'clock வந்து நான் இந்த டெமோவை பார்த்துருக்கணும் போயிட்டு. ஆனால் நாங்கள் போகிறதுக்கு வந்து 4:15 4:20 ஆயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் லேட்டு. போய் அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் அந்த டெமோலாம் பார்த்தேன். ஏர் பியூரிஃபையரோட டெமோலாம் நாங்கள் அட்டாச் பண்ணுறேங்க, அதை பற்றி நாங்கள் பேசுவோம். அப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். பார்த்து முடிச்சுட்டு பார்த்தா ஒரு டப்பா கொடுத்தாங்க. எப்பயுமே ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்கல்ல. சரி, க்ரியேட்டிவாக அதை யோசிச்சிருக்காங்க. இதுதான் என்னென்னா, நாங்கள் பாருங்கள் மிஜியாவில் எப்படி கொண்டாந்துருக்கோம் பாருங்கள், உங்கள் காற்றை நாங்கள் தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னு. நான் இதை கவனிக்கலைங்க. என்ன போனதும் லேட்டு. அடப்போங்கடா, டப்பா வெயிட்டா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ என்னாச்சு, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சரி அந்த பொட்டி திறந்து பார்த்தீங்களான்னு. போங்க ப்ரோ, நீங்களே இவ்வளோ தூரம் வரதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கல. என்ன டிஷர்ட்டா அப்படின்னு. நீ முதல்ல திறந்து பாருங்க போய் அப்படின்னாரு. உடனே சரி பேக்லேருந்து எடுத்து திறந்து பார்க்குறேன். இது இருக்கு. என்ன தலானியா ப்ரோ தூங்குறதுக்கா ஃப்ளைட்டில் வைக்கிறதுக்கான்னு கேட்டேன். ஐயோ நீ முதல்ல தெளிவாக பாரியா அப்படின்னு போட்டு என்னன்னு பார்த்தா ஹிமாலயா ஃப்ரெஷ் ஏர், ஹிமாலயாஸ் ஃப்ரெஷ் ஏர் கேப்சர்டு சீல்ட் அண்ட் சென்ட் டு யூ. சரி, உடங்க எப்படி ஸ்மெல்? உடங்களா? என்ன ஸ்மெல்லுதா? ஏய் ஏன்டா நீ வேற வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க? உடனே எப்படி ஸ்மெல் வருதுன்னு பார்ப்போங்கிற பாருங்க. அது அப்படியே உடச்சோடனே காத்துக்கு போயிடுமே. வாட்ஸ் இன் தேர்? ஸ்டே டியூன்ட் ஃபார் த எக்ஸைட்டிங் லான்ச் ஆன் த 25th August. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற அன்னைக்கு 25th. ஆல்ரெடி ப்ரைஸ்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸுக்குள்ள சார்ஜர் வைக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. பாக்ஸ் சின்னதாக பண்ணுவோம் பேப்பர் ஃப்ரீன்ட்டு இவ்வளோ பெரிய டப்பா கொடுத்து அதில் காற்று வச்சாங்க. அவங்களுக்கு வந்து லேஸ் இன்ஸ்பிரேஷன்ப்பா. லேஸா? லேஸ்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து 4 சிப்ஸ் இருக்கும். இப்போடா சிப்ஸ்ன்ற மாதிரி இருக்கு இது. சரி, அதான் இப்போ அவங்க வந்து 3 ஏர் பியூரிஃபையர் லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, 3 விதத்தில் 2 மிஜியா, 1 ஷாமி. ஆமாம். அப்போ கேட்டேன், ஏங்க அந்த வாட்டர் பியூரிஃபையருக்கு எல்லாருமே கத்திட்டு கிடக்குறாங்க, நீங்கள் என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வாட்டர் பியூரிஃபையருக்கு தான் உள்ள ஃபில்டரே கிடைக்கல. அதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அது ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோ, அதை விட்டுருங்க, இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எங்களோட நாங்கள் ஏர் பியூரிஃபையர் நாங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு இன்னும் கூட ஃபில்டர்லாம் இருக்குமே அப்படின்னாங்க. நான் அதை கேட்கல. ஏர் பியூரிஃபையர் இருக்கட்டும், நான் வாட்டர் பியூரிஃபையர் பற்றி தான் டவுட் இருந்தது, அதனால கேட்டேன் அப்படின்னு. ஏன்னா அடுத்தடுத்து என்னென்னமோ வரணும்ல. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நாங்கள் வாங்கின எங்களை நம்பி நாங்கள் வாங்கின வாட்டர் பியூரிஃபையர் வாங்க எல்லாருக்குமே வந்து 1,500 டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். நீங்கள் இது வாங்கிக்கோங்க, உங்களோட நியூ இது வாங்கி. ஏன்னா இன்னும் உழைக்குது இது பாரு, இதுதான் மேட்ரு. ஏன்னா நான் வந்து அங்கே கேட்டேங்க, அவங்க உங்களுக்கே தெரியும் ஷாமி வந்து பவர் பேங்க் மாதிரியான ஏரியாவில் பவர்ஃபுல்னு. சரியா, பவர் பேங்க் பவர்ஃபுல். ஏன்னா என்கிட்ட ஃபஸ்ட் ஜென் பவர் பேங்க் இங்கே இருக்குது 16,000 மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டோட உள்ளது. சார்ஜ் ஏற்றுறதுக்கு அது மாங்க நேரம், இன்றைக்கி போட்டால் நாளைக்கு ஏறும், அந்தளவுக்கு இருக்கும் இல்லையா? அப்போல்லாம் பவர் பேங்க்லாம் ஸ்லோவாக தான் ஏறும். ஆனால் அந்த பவர் பேங்க் இன்னும் உயிரோடு இருக்குது, அதில் சார்ஜும் போட முடியுது. அப்போ எத்தனை வருஷமாச்சு? அப்போது இந்த மாதிரி ஏரியாலலாம் நீங்கள் வந்து சாலிடாக இருந்தனால அப்போ உங்களோட ஹோம் அப்ளையன்ஸும் உயிரோடு இருக்குது அப்படின்னா அதுக்கு பார்ட்ஸ் கேட்க தானே செய்வாங்க. செய்வாங்க. ஸோ அதுதான் பாயிண்ட். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சொதப்பிட்டாங்க
ஏதோ ஆமா பண்ணி அதுல சொதப்பிச்சு. ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொதப்பில் நான் நேற்று பண்ணனே அந்த K90 வீடியோவில் நான் பண்ணலங்க, அப்டேட் வந்து என்னை முடிச்சு விட்டுருச்சுன்னு சொன்னாலே நான் தானே அதை இது பண்ணணும் முன்னாடியே. அந்த மாதிரி இல்லை, அதுக்கு வந்து அது மாதிரி இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்று கூப்பன் மாதிரி கொடுக்கலாம். இது நியாயமான இருந்தா சரி ஓகே விடுங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அவங்க வந்து எப்பயுமே அவங்க இல்லை எல்லா பிராண்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்க வாட்டர் பியூரிஃபையருக்கு நாங்க சொன்னது வந்து 3 years ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் லைஃப், அதை நாங்க பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி ஓகே. ஆனா இப்போ ஃபேக்ட் என்ன அப்படின்னா இப்போ கென்ட் வாங்குறாங்க ஒரு சிலர், 0B வாங்குறாங்க, அக்வா கார்டு வாங்குறாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஐயா 15 வருஷமா எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு எல்லா ஃபில்டரையும் நான் அவங்க கம்பெனில தான் மாத்திட்டு இருக்கேன்னு கேட்பாங்கல்ல. ஸோ இந்த கேள்வி நாங்கள் கேட்க தான் செஞ்சேன். ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு. அடுத்து என்னன்னா இப்போதைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏர் பியூரிஃபையர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் வருத்தப்பட வேணாம், பழசுக்கே இன்னும் ஃபில்டர்லாம் இருக்கு, அதனால இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் நல்லா தான் வரும் அப்படின்னாங்க. லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னன்னா மிஜியா ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் 6 ஓகேவா. அதுல வந்து என்னன்னா 940 ஸ்கொயர் ஃபீட். அதாவது அளவுக்கு ஒரு பெரிய ஹால்னு சொல்லலாம். பெரிய ஹாலுக்கு அதை வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது மொத்த செக்ஷன். எனக்கு தெரிஞ்சு அது ஹால்ன்றதை விட இது இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல மீட்டிங் ரூம் இருக்கு பெருசா. மீட்டிங் ஹால் அதாவது பெருசானா ரொம்ப இல்லைங்க, ஒரு அட் டைம் 25 பேர் 30 பேர் உட்கார மாதிரி ரவுண்ட் டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க பிரசன்டேஷன் ஸ்கிரீனோட. அந்த மாதிரி இடத்துக்குலாம் அது ஆப்டா இருக்கும். அதுல வந்து என்னன்னா 3.5 மினிட்ஸ்ல அந்த வீடியோ வந்துச்சு, அதை போட்டுருங்க. அப்பா அது ஷாமி தான், அது ஷாமி அதுவே வந்து சக் பண்ணிடுச்சு. 12,000 சம்திங் தானே அது, அதுவே வந்து இது பண்ணிடுச்சு. இது வந்து எவ்வளோனா நமக்கு வந்து இந்த PM 2.5 2.1 நான் சொன்னேன் இருக்கா, இந்த ஃப்ராக்ரன்ஸ் அவன்லாம் எப்படின்னா இது வந்து அதையும் எடுத்துருமா, ஃப்ராக்ரன்ஸே எடுத்துருமா. ஏதாவது நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலே நீங்கள் இன்டர்கனெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த மிஜியாவை செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டு விட்டுட்டீங்கன்னா அது எவ்வளோ நேரம் காட்டுதோ அது ஸ்பெக்ட் இதுக்கப்புறம் தான் ஒரு நம்மளுக்கு எப்போ இது பண்ணுறோன்னு பார்ப்போம் யூசபிலிட்டிலாம். பட் அதை போட்டுட்டிங்கன்னா அது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணிவிடும், வீடியோ வந்து இது பண்ணிடும். ஃப்ராக்ரன்ஸ் இல்லைங்க, நீங்கள் ஹோம் வளர்க்குறீங்க இல்லாட்டி ஊதுபத்தி ஏற்றி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் கூட எங்களுக்கு கப்புன்னு எடுத்து வச்சிருவோம். அதான் அது என்னன்னா PM 2.5 அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த பார்ட்டிகல் மேட்டர் சைஸ். நான் வந்து ரீசெண்டாக N99 மாஸ்க் போட்டேன், அதில் போட்டால் எனக்கு ஃப்ராக்ரன்ஸே தெரியாது. பக்கத்தில் எவ்வளோ நம்ம கூட இது முன்னாடி ஹெல்த் வீடியோஸ் சொல்லிப்போமே, ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப அடிக்கும், கண்ணிலலாம் அடிக்கும். ஆனால் மூக்கில் வந்து எனக்கு தெரியும் ஒரு சின்னது கூட தெரியும். யாராவது இப்போ குளிச்சுட்டு உட்காந்தாங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ்ல ஒரு ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அது கூட தெரியாது. அது கூட தெரியாது. ஸோ இதுவும் வந்து அந்த லெவலில் ஆஃப் பார்ட்டிகல் மேட்டர்லாம் வந்து உரியதுனால ஃப்ராக்ரன்ஸும் இருக்காது. நான் இதில் வந்து என்னென்னா மிஜியா ரெண்டுமே பார்த்தேன். ஒன்று வந்து டாப்பில் இருந்தது டிஸ்பிளே, இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தது. ஷாமியும் ஃப்ரண்ட்டில் தான் இருந்தது டிஸ்பிளே. 360 டிகிரி உள்ள வந்து ஏர் செக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஷாமிலையும் 360 டிகிரி. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. அது பார்க்கும்போது டெமோ பண்ணும்போது நல்லா இருந்தது. ஆமாம், டெமோ பண்ணும்போது நல்லா இருந்தது. இதுவே அந்த காம்பேக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா அதுவே 400 ஸ்கொயர் ஃபீட் வருமே. அது ஆனா என்ன சொன்னாங்கன்னா அவங்க எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல ஒரு பெட்ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல டிவி பாப்பீங்க அப்படின்னா டிவி பக்கத்துல இப்ப அது இருக்குன்னு வச்சுக்க ஒரு ஓரத்துல, அது வேற 20 டெசிபிள் தான் சவுண்ட் பண்ணும். ஆமா, அது வேற ரொம்ப சைலண்டா இருக்கும். 20 to 30 தான் மேக்ஸிமம். 20 அது 20 டெசிபிள் தான். இன்னொன்று இருக்குல்ல அது வந்து 38 32 வரைக்கும் போகும், பெருசு. சோ அப்ப என்ன அதுலயே குவைட் மோடுலாம் இருக்கு. நீ வந்து இவ்வளவு ஃபாஸ்டா ரன் ஆனா தானே 38 டெசிபிள் 36 டெசிபிள் போகுது. நீ கம்மியா ரன் ஆகுன்னு சொன்னா ஸ்லோவாகவும் ஓடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டெஸ்க்டாப் செட்டப்பு, இப்போ கேமிங் செட்டப்பு, அந்த இடத்துல அந்த டேபிள் ஓரத்தில் கூட நீ அந்த காம்பேக்ட் வைக்கலாம். ஓகே, அது என்ன பண்ணணும்னா உன்னை சுற்றி வந்து காற்றை எப்பயுமே பியூரிஃபை பண்ணி வைக்கிற மாதிரி. இப்போ வந்து நீர் நெருப்பு காற்று மாதிரி இப்போ அடுத்து நீரை முடிச்சிட்டீங்க. நீர் வந்து காற்றுக்கு வந்திருக்கீங்க. பாப்போம், நெருப்புக்கு வந்து இது ஓவன்லாம் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்க தெரியும்ல, இது கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ ரோபோ வேக்யூம் கிளீனர்னு மிஜியால அதுவும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் விடலாம், ஓகே தான், ஒரு பவரா இருக்கும். நாங்க அடுத்து வந்து அந்த காம்பேக்ட் இந்த சின்னது இருக்கு இல்லையா, 8,000 சம்திங் ஏதோ ஒன்று வந்துச்சு, ஏதோ ஒன்று அந்த அமௌண்ட் பாருங்க, சின்னது 8,000 தானே. ஆமா, அது வந்து என்னன்னா அதுவும் கொஞ்சம் போதையில இருக்காங்க. இல்ல அது 7,999 தான் அது. ஓகேவா, இப்போ என்னன்னா அதுவும் வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இது பண்ணுது. பட் அது போர்ட்டபிள் 2.2 kg தாமே. ஆமா ஆமா, அதான் சொன்னேன்டா, ரொம்ப சின்னதுடா. அது ரொம்ப சின்னதுன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். சரியா, இவ்வளவு பெருசு இருக்கும். தூக்கிட்டு போய் அழகா வச்சு டக்கு டக்குன்னு எங்கனால எடுத்துட்டு போலாம். அழகா வச்சு ஆன் பண்ணி விட்டேன்னா அது மட்டும் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அப்படி பார்த்தா நீ 3 ஏர் பியூரிஃபையருமே நீ தூக்கிட்டு போயிடலாம் தான். அவ்வளவு ஒன்றும் வெயிட் என்ன சிலிண்டரா அது தூக்கிட்டு போகிறதுக்கு 18 கிலோ சார் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ அது ஓகே தான். எனக்கு இந்த பக்கம் வந்து மீ ஹோம் இப்படி போயிட்டுருக்கா,
அதே சமயம் எக்ஸ்ரிங் அவங்க ஓன், ஆனால் அது சைனால தான் வருது. இத்தனைக்கும் எக்ஸ்ரிங் 03 பற்றி நீ பார்த்துருப்ப. அது வந்து டிஎஸ்எம்சி 3 nm ஃபேப்ரிகேஷனில் தான் வந்திருக்கு. ஆனால் ஹைலைட் என்னன்னு பார்த்தா போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது 85% இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்கும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறோமா தயவு செய்து போடு. கிறுகிறுன்னு இருந்தது. என்னடா டேய். இது வந்து இப்போ என்ன உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். எக்ஸ்ரிங் எங்க இருந்து வந்திருக்கீங்க சார்? and Xring 000 and Xring D100 சரி சிப் லான்ச் பண்ணிருக்காங்க. Xring 03 அத பத்தி தான் நம்ம டீப்பா பேச போறோம். ஏன்னா மார்க்கெட்ல எல்லாரும் SoC பத்தி தான் பாப்பாங்க. பட் இந்த 000யும் D100யும் பத்தி சொல்லிட்டு நான் வந்து இப்போ நம்ம வந்து Xring பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். பட் இட்ஸ் ஓகே. அது 000 வந்து அத 000 அது O100 வந்து எப்படின்னா வந்து 6 nm வேஃபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்பீட் இருக்குல்ல, ப்ராசஸிங் ஸ்பீட் ஃபுல்லாவே என்ன பர்பஸ்க்கு இருக்குன்றா அத சொல்லி. அதுவும் அப்புறம் D100 ரெண்டுமே வந்து AI பர்பஸ்க்கு தான் இருக்கு. D100 AI பர்பஸ்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒண்ணுலங்க ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அதுல வந்து AI ரிலேட்டடான ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியா இருக்குன்னு வைங்களேன். அது அப்ப அதெல்லாம் வந்து இந்த O100 வந்து அதுக்கு ஒரு அதுல தான் இந்த சிப். நான் இந்த மாதிரி தான் கேக்குறேன். புரியுதா? நீ வந்து அந்த கான்டெக்ஸ்டோட கொடுத்தனா மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஓ அப்ப இந்த மாதிரி பொருள் எல்லாம் வருமா? அதான் அடுத்ததான் சொல்ல வந்தேன். D100 வந்து நம்ம ஆட்டோமோட்டிவ்ல வருது. ஃபுல்லா கார்ஸ்ல D100. ஆமா, அவங்க தான் கார் பண்றாங்க. O100 வந்து சிப் கூட இன்டகிரேட் ஆகி, அதாவது வேற ஏதாவது தனியா ஒரு AI வந்து ரன் பண்ண போறோம். அதாவது நம்ம இதுல சொல்லுவோம்ல இந்த ஸ்மார்ட் திங்ஸ் அதெல்லாம் வந்து பிகோடிஏன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து O100 வந்து அடிச்சு தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. நம்ம அதை பார்ப்போம். இங்க பாருங்க, இது எல்லாமே சைனால. முதல்ல சொல்லிடுறோம். இப்போ Xringே கூட வாங்கணும்னு நினைச்சா ஃபோல்டில் தான் வாங்க முடியும். அவங்களோட ஃபோல்டில் தான் ஃபர்ஸ்ட் அது டெபியூ ஆக போகுது. Xring 03. ஸோ Xringக்கும் Xring 03க்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். Xring 01க்கும் ஆமா Xring 03க்கும் வந்து இருக்க டிஃபரன்ஸ் வந்து என்ன? ஏன்னா எனக்கு எப்படின்னா Xring 01 வந்து அப்பயே டெக்கா கோர் தான். பட் அதோட கான்ஃபிக் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா 3+5+2 இல்லாட்டி 4+4+2 இருந்தது. ஸோ அது வந்து எப்படின்னா ப்ரைம் கோர்ஸு ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸு ப்ளஸ் பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ்ன்னு இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் தெளிவாக தான் இருக்காங்க. இப்பயும் பவர் எஃபிஷியன்ட் கோர் அப்படிங்கிறத வச்சுருக்கதான் செய்கிறாங்க. பட் இந்த தடவை வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்பயும் அது டெக்கா கோர் தான், 10 கோர் இருக்குது. ஸோ அது வந்து அப்புறம் மெமரி மாதிரியான விஷயங்கள், மெமரி பற்றி நம்ம பார்த்துருப்போம், கேட்ச் மெமரின்னு. ஸோ அதுலலாம் இவங்க வந்து பூஸ்ட் பண்ணனால ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியா இருக்கு. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஜாலியாக இருக்கும் இந்த சில விஷயங்கள்லாம். சொல்லுங்க யாரா நீ அப்படின்னு இருக்கு. இதான் வந்து நம்ம அந்த லேஅவுட். எதுக்கு நீ இப்போ தொட்டேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த UI வந்து எட்டி பார்த்துட்டு அப்புறம் போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நீ தாண்டா பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை தான். சரி சொல்லு. இதான் வந்து லேஅவுட். சரிங்களா? ஜாலியாக இருக்கா? வேஃபர் இதான். இப்போ தலைவன் இதெல்லாம் வந்து எதுக்கு இப்போ தொடரானே எனக்கு புரியல. சீரியஸா இதான் கீக் பெஞ்ச் கோர்ஸ். ஓகேவா? இப்போ இவன் இதான் வந்து O1, இது O3. ஓகே, இதில் என்ன உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரிய வருதுன்னா, இதோடைய அந்த லேஅவுட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சைஸ் கொண்டு கிட்டத்தட்ட இதுதான். பட் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா வேஃபரோட பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்க சிப்ஸோட பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக காம்பேக்டாக பண்ணியிருக்கானுங்க. இதே தான் நான் K90 Maxோட டிஸ்அசம்பிளி வீடியோலையும் பார்த்தேன். என்ன மாதிரி வேலைப்பாடுன்றீங்க. அது டிஸ்பிளே வந்து கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, அது வாயில் வருது, சரி சொல்ல வேணான்ட்டு தான். எல்லாத்தையும் அற்புதமாக பண்ணி கடைசியில் அது மேலே சாணி போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஐப்ரோவைஸ் போட்டு வச்சுருப்பானுங்க. அதுதான் வந்து கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும். சரி வா விஷயத்துக்கோ. ஓகே, அதான் டிஃப்ரென்ஸு. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆமாம், அதாவது K90 Maxங்க. ஓ வேற லெவல், என்ன கூலிங்குங்கிறீங்க, ஸ்பீக்கர் பை போஷ் வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐப்ரோவைஸ் எழுந்து வரும். வந்து டிஸ்கிரிப்ஷனா போவோம். டிஸ்கிரிமினேஷன் தான் அது. ஆமா, டிஸ்கிரிமினேஷனா. CPU வந்து C1 அல்ட்ரா, அதுல பிரீமியம், அப்புறம் ப்ரோ. இந்த அல்ட்ரான்றது தான் பிக் கோர். ஓகேவா? பிரீமியம். ஆமா, பிரைம் கோர்ஸ். பிரீமியம்ன்றது மீடியம் பெர்ஃபார்மன்ஸ் கோர், மீடியம் கோர்ஸ் மாதிரி. C1 ப்ரோன்றது கிட்டத்தட்ட லைட்டா பவர் எஃபிஷியன்சி. இப்போ அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கானா, இங்கே C1 அல்ட்ரா வந்து 4.35 GHz கொடுத்துருக்கான். ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த மொத்த லேஅவுட்மே 9500 டிமென்சிட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கங்கே அவன் பண்ண வேலைப்பாடுகள் வந்து அது சூப்பராக தூக்கி நிறுத்திடுச்சு அந்த இங்கே. ஓகேவா? அது ஆனால் இன்னும் நம்ம டே டு டே யூஸ்க்கு வரல. அதனால வந்து இப்போதைக்கு நம்ம இந்த டேட்டா வச்சு எல்லாமே வந்து எப்படின்னா வந்து சைனீஸ் டெவலப்பர்ஸ்ட்டு வந்து நிறைய, அதான் யூடியூபர் டெவலப்பர்ஸ்ட்டையும் டெஸ்டிங் டீம்கிட்டையும் அந்த டெஸ்டிங் மாடியூல் இருக்கு இல்லையா, அந்த கிட்டு, அந்த ஓரிங்கோட மொத்த இதுவுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்து நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
ப்ரொடக்ஷன் லாஸ்ட்டாக வர்றப்ப என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கோ இல்லை என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த C1 அல்ட்ரா வந்து 4.35 ஜிகாட்ஸில் கொடுத்துருக்கான். அதே மாதிரி வந்து ப்ரீமியம் வந்து 3.6 ஜிகாட்ஸில் கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த 3.15 GHz கொஞ்சம் அதிகம் தான். 3.15 GHz அந்த பவர் எஃபிஷியன்சில. கேட்ச் மெமரி L3 கேட்ச் வந்து 16 MB கொடுத்துட்டான். ஓகேவா? இதுல என்னன்னா இதோ நீங்க சொன்னீங்களே அந்த கோர் இதோ இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரீம்ல 10, அல்ட்ரால 2, ப்ரீமியம்ல 4, ப்ரோல 4. டேய் எங்களை மதிக்கவே இல்லையாடா. யாரு? டென்சார் வந்து விட்டுருங்க. அதுதான் இந்த தடவை ஆக்வர்டா இருக்கு. பாத்துருப்பீங்க 7 கோர் ஒரு பிரைம், அது ஒரு மாதிரி ஒரு டைப்பா தான் இருக்கு. இந்த டைப்பா இருக்கு 1+4+2 அதுக்கான யூசபிலிட்டி இருக்குல்ல. அது ஒரு வே இப்படி நம்ம ஒரு இந்த பக்கம் போய் நான் இந்த வேலையை தான் பார்க்க போறேன்னா அந்த வேலையை தான் பார்க்க போகணும். நான் இங்கிருந்து ராக்கெட் விட போறேன்னா அது போல நான் இங்க இதெல்லாம் பண்ண பாப்பேன். MKBHD சர்க்காசம் பண்ணும்போது சிரிச்சுட்டேன். ஓகே, MKBHD வந்து என்ன போட்டுருந்தானா அந்த ட்விட்டர் புழுக்கள் தொல்லை தாங்க முடியல, பெசல் இருக்கு ஊன்வானுங்க, அவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டு இந்த பிராண்ட் எதுவும் பண்ண போறது இல்ல, ப்ராக்டிகாலிட்டி தான் எல்லாரும் யோசிக்க போறாங்கன்னு டப்புன்னு சாணி எடுத்து அடிச்சுட்டு போயிட்டான். இதுல கம்பேரிசன் நீங்க பாருங்க. இதுல எக்ஸினோஸ்னு ஒருத்தவனும் வருவான். அவனையும் நம்ம வந்து எக்ஸினோஸ் வந்து சாதாரணமா இட போடாதீங்க. அவன வருவான். ஓரமா டம்மி மாதிரியே இருப்பான். நான் டீடைல் ஜிபியூல வரப்ப அவனை வச்சுக்கிறேன். அதான் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுங்க 8 Gen 5 2 ஓரியானு 6 இது அது மீடியம் கோர்ஸ் அது எல்லாமே. ஓகேவா? அது பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ். எஸ் இதுல A19 Pro பாத்துக்கோங்க. 2 இது 6 கோர் தான். அது எக்ஸ்ட்ரா கோர் தான் அது எப்பயுமே. அதுக்கே ஆனா அவன் மிரட்டறான்ல, அவனோட சிங்கிள் கோர் வந்து பயங்கர பவர்ஃபுல். இது வந்து நம்ம இந்த திரும்பி அதே இடத்துக்கு போயிருக்கு. இல்ல இது என்னன்னா இந்த மொத்த இதுவுமே வந்து தனியா கீழே வந்து ஒரு லேயர்ல கொடுத்துட்டான். 16 MB RAM வந்து எக்ஸ்ட்ராவா கீழே ஒரு லேயர்ல கொடுத்துருக்கான் ஆட் பண்ணி. இது எந்த வேஃபர்ல வரும்னா அந்த ஃபுல் கிட் இருக்கும் இல்லையா, அதுல வந்து கொடுத்துருக்கான். இது ஆல்ரெடி வேற 16 இருக்கு. ஸோ இது அல்டிமேட்டா அந்த எக்ஸ்ட்ரா கோட் இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பெரிய இதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்றப்ப பக்காவா வந்து எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. சிப்புக்குள்ள வரப்ப போனா அந்த சைஸ்க்குள்ள வர்றப்ப எக்ஸ்ட்ரிங்னு எந்த நேனோமீட்டர்ல ரெடி ஆச்சு? 3 நேனோமீட்டர் N3 பின்ட்டு, அதாவது லாஸ்ட் ஜென். இப்போ நம்ம N2 சிப், N2னா என்ன 2 நேனோமீட்டர்ல வருது எல்லாமே. ஸோ இப்போ அதுதான் வந்து கேள்வி, எதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம ஜிபியூக்கு வந்துடுவோம். என் தலைவன் இங்கதான் வரான், எக்ஸினோஸ். இப்ப இண்டஸ்ட்ரியிலே பக்காவான ஜிபி இருக்கு ஒரே ஆள், எக்ஸினோஸ் 2600 தான். ஆமா இவனோட கரெக்ட். இத நான் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம ஞாபகம் இருக்கா? AMDயோட எக்ஸ்க்ளிப்ஸ் ரே ட்ரேசிங்லாம் வச்சு அல்டிமேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனோட இது வந்து மேட்ச் பண்ற அளவுக்கு மொபைல்ல உனக்கு அந்த அளவுக்கான கேமிங்கோ எதுவுமே வரல. அதான் உண்மை. சரி, ஓகே. பாத்தீங்கன்னா மாலி ஜிபி தான் கொடுத்துருக்கான். G2 Ultra NX-ன்னு சொல்லிட்டு. ஓகே, NX NSS-ன்ட்டு தனியாக வந்து அது ஒரு டாப்பிக்கே போகும். ஓகே, அதுக்குள்ளே நான் போனேன். ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதில் வந்து என்னென்னா இம்மோர்டாலிஸ் தான் கொடுத்துருக்கான். G925 புது நோடு. அது சூப்பராகவே அது என்னென்னா லேட்டஸ்ட்டாக வர ஜெனரேஷனை ஆடும் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் ஒரே சைஸ்லேயே பண்ணியிருக்கான். கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அதோட எப்படி சொல்கிறது, உள்ள செல்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க ஆக்சுவலி. ஓகேவா? அதுதான் வந்து இப்போ நம்ம சிமெண்ட் இது போடுறோம் இல்லையா, கம்பி கட்டுறோம் இல்லையா வீட்டுக்கு, கம்பி நீ அப்ப இருந்தே அதான் கட்டிக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஏதாவது சொன்னா நல்லா இருக்குமே. கம்பி மாதிரி அந்த செல்ஸ்ன்னு ஒன்று வந்து நோட்ஸ் அந்த நம்ம CPU இந்த சிப்ஸ்குள்ளலாம் வந்து இருக்க போல. அதை வந்து 450 480 இருந்து 2400 இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். பார்க்க சிப்பு அதே சைஸ்ல தான் இருக்கு. கொஞ்சம் லைட்டா அதோட இது வந்து 138 சம்திங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனாலுமே அதுக்குள்ள இருக்க இன்டர்னல்ஸ் வந்து அவ்வளோ பூஸ்ட் ஆயிருக்கு. இதனால என்னன்னா இதே மாதிரி இருக்கு, அதே இதே மாதிரி ஆர்கிடெக்சர் இருக்க சிமிலர் வந்து என்னன்னா 9500 டிமென்சிட்டி தான். ஓகேவா? ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் நம்ம எடுத்து பார்த்தா. சரி விடு, ஏரியால இருக்கிற எல்லா பண்ணியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிவா? ஜிபி பார்த்தோமா? அடுத்து NPU நம்ம அந்த ஓரிங் 100 இருக்குல்ல, O100 எக்ஸ்ட்ரிங் O100 அது வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே தனி ஒரு நோடு. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரிங் O3க்குள்ள என்ன கொடுத்துருக்கான்னா கிட்டத்தட்ட NPUல வந்து மொத்தம் 4 இது கொடுத்துருக்கான். 4 கோர் இருக்கு. அதுலேயே வந்து 8 ஒன்னொன்னுத்துக்கும் 2 MB கேஷ் கொடுத்துருக்கான். எல்லாத்துலேயுமே கேஷ் வந்து ஒரு கோருக்குமே வந்து கேஷ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால 200 டாப்ஸ் கிட்ட போகுது அப்படின்றாங்க. ஓகேவா? பாருங்க மாசா 200 டாப்ஸ்ன்றது நம்மளுக்கு இப்போ பேசுகிறப்ப தான் இதுவாக இருக்கும். ஆனால் அது பெர்ஃபார்மேட்டிவ்ல வர்றப்ப நம்மளுக்கு சூப்பராகவே தெரியும் வந்து. ஓகேவா? இது வரைக்குமே O1 எக்ஸ்ட்ரிங் O1ல எந்த AOSP போட்டீங்கன்னா அடி பறந்து பிரிச்சு விட்டுறோம். ஆக்சுவலி AOSP போட்டு தான் டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாமே. அப்புறமா நாங்கள் ஹைப்பர்வைஸ் போடுவோம், அது படுத்து வரமா தூங்கிட்டு இருக்கோம். சரிவா? உங்களுக்கு தெரியும்ல DDRX 5க்கும் DDRX 6க்கும் LPDDR6
LPDDR6 மாசான பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் லைட்டாக போதையில் இருந்தால் அப்படி தான் வாய் குளரும். LPDDR6ம் UFS 5ம் வந்து இப்போ ஆக்சுவல் ஸ்டாண்டர்டில் டாப்பு. அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது, அந்த ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணது வந்து எக்ஸ்ரிங் தான், எக்ஸ்ரிங் O3. இது வந்து எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆகுது, என் காதுகள் வந்து டேஜாவு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்னாப் டிராகன் 8 எலைட் Gen 5 யார் வருவா? ஷாமி. இது வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இது வந்து அவங்க ரொட்டீனா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளோட ஓன் இதுலேயே பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் பிரேக்கிங்காக ஃபீல் ஆகும். இப்போ ஆல்ரெடி எல்லாருமே உங்களை பற்றி ரொம்பவே அதிகமாக வெளில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்க காம்படிஷன் எடுத்துக்கிட்டா யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு என்ட்ரி லெவல் சிப் பார்த்தா குவால்காமு, யூனிசாக்கு, அப்புறம் மீடியாடெக், இந்த 3 பேரும் தான் என்ட்ரி லெவலில் இருப்பாங்க எப்பயுமே. அந்த இடத்துல எக்ஸினாஸும் இருக்கான். பட் எக்ஸினாஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு யாரும் மதிக்கலை. ஆனால் ஷாக்கிங்லி 1380 1480லாம் குட் சிப்பு. சரியா, அந்த என்ட்ரி லெவலில் வந்து ஓரளவுக்கு ரிலேபிளான ஒரு சிப்பு தான். ஏன்னா நம்ம நார்மலாக இப்போ 6300 இந்த மாதிரியான சிப்பில் இருக்கும்போது அதுலேயும் GPU கோலராக இருக்கும், ISP கோலராக இருக்கும். இதை பற்றிலாம் நம்ம மறந்துடுறோம். நம்ம விரும்பின சிப்பாக மட்டும் பார்த்துட்டு ஓடி போயிடுறோம். இதுவும் இருக்கு இதுவும் இருக்குன்னு. ஆனால் அந்த இடத்துலலாம் 1380 1480 நல்லா ஸ்கோர் பண்ணுவோம். ரியாலிட்டி அதுதான். உனக்கு எக்ஸினாஸ் சைடில் மோடம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்னி வரைக்கும் பிக்சலுக்கு சாபக்கேடாக இருந்ததே எக்ஸினாஸ் மோடம் தானே. அதை விட்டு வெளில வந்து M90 மோடம், டிமென்சிட்டி மோடமே எனக்கு நான் ஒரு ஃபேன் ஆஃப் டிமென்சிட்டி மோடம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் டிமென்சிட்டி மோடம்கே இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா அது மீடியாடெக்கோட மோடம்கே உனக்கு ஸ்டாண்ட் பை மாறிடுச்சு. ஸ்டாண்ட் பைல வந்து இப்போ பிக்சல் ரொம்ப ரிலேபிளா இருக்கு, வாமா இருக்க மாட்டேங்குது. இது எப்படி நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா M90க்கு ஒரு கிரெடிட் வருது. அது தவிர G7ல அவங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஆர்கிடெக்சர்ல அவங்களும் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆக்டோகோர் அந்த மாதிரிலாம் இருந்தவங்க தானே. இப்போ பேர் எதுக்காக 7 கோர்ஸ்க்கு வந்தாங்கன்னு இன்னும் புரியல. ஸோ அது அவங்களுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் உள்ள போகுது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ அந்த டைல வந்து நான் NPUக்கு அதிகமான ரோலை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, இப்போ சிமிலர் டைல நான் பேக் பண்ணும்போது NPUக்கு அதிகமான இடத்த வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான், மற்றதெல்லாம் தூக்கிட்டு ஏதாவது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த DDR6 இது போறப்ப என்னன்னா 24 பிட்டுக்கு போயிருக்காங்க போல ப்ராசஸிங் இது யூனிட். அந்த பிட்ஸ் வந்து 50% பூஸ்ட் ஆயிருக்கு போல 16லேருந்து போறதுனால. எவ்வளோனா வந்து கிட்டத்தட்ட 32 GB/s போயிட்டு இருக்கு போல. ஓகே. ஸோ இது வந்து ஒரு மாசான விஷயம். அதான் அந்த சொன்னல 24, அதனால 4 ஆமா 4 இது போட்ட உடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட 113.8 GB/s போகுது. மாஸ் காட்டுது இந்த இடத்துல. ஸோ இதான் வந்து அந்த டிமென்சிட்டிக்கும் ஓரிங்க்கும் பார்த்த டிஃப்ரென்ஸு. பார்க்க தான் வந்து மற்றபடி இந்த இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேஃபரில் தான் இருக்கும், ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மாற்றிருக்கான். எந்த மாதிரினா என்னதான் இவங்க வந்து சைஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆர்கிடெக்சர் வந்து ஒரே மாதிரி இருந்தாலுமே எனக்கு அது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்தா தெரியல, சைஸ் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நினைச்சுக்காதீங்க. இவன் சைஸா சொல்றான், ஒரே சைஸ். அது திரும்ப திரும்ப சொல்லி, ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ல பார்த்தா அவன் NPU மேல இருக்கும், இவன் NPU சைடுல கூட இருக்கும். ஓகே தான், நீ சைஸ்னா அதை பேசு. அதான் ஜிபி அந்த ஜிகாஹெர்ட்ஸ்ல என்ன எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது 4.21ல இருக்கு. பட் இருந்தாலும் இது 4.35ல இருக்கு. ஆனா மில்லிமீட்டர்ல வந்து C1 அல்ட்ராவோட சைஸே வந்து இது 3.68ல தான், 3.068. இப்போ நம்மளுக்கு சின்ன சைஸ் ஆக என்ன ஆகும், சீக்கிரமாக ப்ராசஸிங் பவர் இன்க்ரீஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இதான் இங்கே நடந்திருக்கு. இவன் 2 MB இதுலேயும் 2 MB கொடுத்துருக்கான். ஆனால் ஸ்மாலாக வந்து ஒரு ஸ்மால் ரேம்னு ஒன்று கொடுக்கும், அது வந்து இங்கே 2 MB இதுலேயும் 2 MB கொடுத்துருக்கான். அதில் 1 தான் இருக்குது. ஸோ ப்ரீமியம்லேயும் வந்து அதோட வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து ரேம் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா, எல்லாத்துலேயுமே பார்க்க வந்து அந்த அலைன்மெண்ட்டு, அதாவது இவனும் C1 ப்ரீமியம் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அது கீழே நான் சொன்னல அந்த செல்ஸ்ன்னு சொல்லி அதையே பூஸ்ட் பண்ணிட்டான் இவன். பார்க்க தான் C1 ப்ரீமியம் இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குன்னு இருக்குமே தவிர்த்து, ஆனால் உள்ளே இருக்க எல்லாமே வந்து பூஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே. இது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அந்த இது இருக்கும் இல்லையா, இவங்களுடைய அந்த பர்ஃபார்மேட்டிவ் இது இருக்குல்ல C1 Pro, அது ரெண்டுத்துலேயுமே கூட கிட்டத்தட்ட 0.13 வாட்ஸ்லேயே அச்சீவ் பண்ணிட்டான். எது O1 அச்சீவ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கம்மியான வாட்ஸ்லேயே அவங்களோட ப்ராசஸிங் பவர் வந்து எஃபிஷியன்சி அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. என்ன மாதிரியான டாஸ்க் கொடுக்குறீங்களோ அந்த டாஸ்க்கு எவ்வளோ டிமாண்டை பேஸ் பண்ணி அந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அவ்வளோதான். அந்த டிமாண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து கேப் இல்லாமல் இல்லை ஒரு எப்பயுமே கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தால் என்ன ஆகும், டாஸ்க் ஆஃப் ஆகி நின்றுட்டோம். இல்லை அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சிங் ஆகிறது வந்து பக்காவாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து மற்ற இதில் இருக்கிற கம்பேர் பண்ணுறப்ப A19 ப்ரோவோ இல்லை அது கூட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் டக்குன்னு எல்லா போன ஜெனரேஷன் சிப்ஸோடையுமே நல்லா பண்ணுது. வித் N3P, அதாவது 3 nm சிப் வச்சு. கரெக்ட் தான். ஆனால் இதெல்லாம் வந்து சார்ட்ல பார்க்குற மேட்ரு. ரியல் வேர்ல்டில் டிஃப்ரென்ஸ் காட்டுமான்னு கேட்டால் அப்புறம் A19 ப்ரோவே இதோட பவர் எஃபிஷியண்டாக இருந்து பேட்டரி லைஃப் அதிகமாக கொடுத்ததுன்னா போய் தெருவில் போய் முட்டிக்கிட்டே சாக வேண்டியதான். இல்லை ரியல் வேர்ல்டு இதுலேயே வந்து டெஸ்டிங்லேயே நல்லா இருக்கு அப்படின்றதுனால நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். அதான் இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது தான். இப்போ டிவைஸ் வரும்போது என்னெல்லாம் மாறும் தெரியுமா,
வேப்பர் சேம்பர் கூலிங்கில் மாறும், என்ன மாதிரியான டிமாண்ட் அது மேலே த்ரோ பண்ணுறாங்கிறதுல மாறும். இப்போ கேப் கட் வந்து நான் ஐஃபோன்லேயும் ரன் பண்ணி இதுலேயும் ரன் பண்ணுறேன், ரெண்டுத்துலேயும் ரெண்டர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ மாறும். அதான் இது என்னன்னா இப்போ இதில் கூட நீங்கள் சொன்ன பாயிண்ட் எங்கே வரும்னா, இப்போ M5 இருக்கு இல்லையா, அதோட GPU கிட்ட இது வந்துருச்சு. 5000 பாயிண்ட்ஸ்னு ஒரு பாயிண்ட்ஸ் வச்சோன்னா இது 4000 கிட்ட வருது. ஓகேவா? அதே மாதிரி இன்டெலோடைய ப்ராசஸர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த G3ன்ட்டு இப்போ ப்ராசஸ் லான்ச் ஆச்சு, இந்த பேந்தர் லேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. i3 G3 அந்த மாடல்ஸ், லேட்டஸ்ட் மாடல்ஸ், அல்ட்ரா 3 மாடல்ஸ் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கிட்டயும் வந்துருச்சு. ஓகேவா? ஆனா 2600 எங்க இருக்குன்ற GPUல 2600 வந்து அது வந்து தனி மாடியூல், அதுக்கு வந்து டெஸ்டிங்லாம் இல்லை, அந்த பவர் மட்டும் கம்பேர் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அவனை இன்னும் எதுலையுமே வந்து அந்த அளவுக்கு இன்னும் யூஸ் பண்ணலை. அவன் தனியாக ஒரு காம்போனண்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கான் அவன். இப்போ என்னன்னா இது வந்து எல்லாமே வந்து 20 வாட்ஸில் கம்பேர் பண்ணுறது. எது M5 கூட, M4 ஆப்பிள் M4 கூட, இதெல்லாம் வந்து 20 வாட்ஸில் இந்த எக்ஸ்ரிங் O3 வந்து பீட் பண்ணி நியர்பையில் வந்துருச்சு. ஓகேவா? இதை வந்து மேபி வந்து ஒரு நம்ம மொபைல் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் அதை தூக்கி நம்ம எக்ஸ்லைட் இருக்குல்ல, அவனதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் மாசாவே இருக்கும். அவன் எப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் தான் இந்த A19 Pro கூட வந்து லோ எஃபிஷியன்சி கோர்ஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட நெக் டு நெக் வருது. ஆனால் A19 Pro தான் இப்போதைக்கு இருக்குது மாசா. ஆனால் அதை தாண்டினதுக்கு அப்புறமேட்டுக்கா, அதாவது அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் போகிறப்பே வந்து A19 Proலாம் வந்து இந்த ஸ்கோர்ஸ் வீழ்த்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து அதே கம்பேரிசன் வித் அந்த ஸ்கோர்ஸ். ஓகேங்களா? நான் சொன்ன அந்த 3D மார்க்கு நம்ம இந்த பேந்தர் லேக் அண்ட் அந்த GPUs கூட வந்து கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கிட்ட வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து அந்த லோ எஃபிஷியன்சி கோர் நான் சொன்னது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த X3 இது பாயிண்ட் வந்து என்னென்னா, இது பயங்கரமான ஒரு Antutu ஸ்கோர் வந்து நம்ம இதை பற்றி பேச மாட்டோம். Antutu ஸ்கோர் வந்து நான் 20 கோர் வச்சுக்கிறேன். நான் சப்பானி மாதிரி ஒரு 20 கோரை வச்சேன்னா கூட 20 கோரோட சேர்ந்து வரும்போது 20 கோர்ஸ் அப்படின்னு ஸ்கோர் எங்கேயோ போக தான் செய்யும். அதோட ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த சைஸ்ல இதை வந்து அச்சீவ் பண்ணணும்ட்டு சொல்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் ஹெக்ஸா கோர்ல வந்து அடிக்கிறான் அப்படின்னும் போது இன்னொருத்தன் டெக்கா கோர் வச்சுக்கிட்டு அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான்னா வித்தியாசம் இருக்குல்ல. எஸ், நான் இது வந்து கேவலப்படுத்துறதுக்காக சொல்ல, பட் அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு, மறந்துடக்கூடாது. அதனால தான் சிங்கிள் கோர் வச்சு பார்ப்பாங்க. ஆமா, அதனால தான் சிங்கிள் கோர் எடுத்துட்டு வந்து பார்ப்பாங்க. சிங்கிள் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்குல்ல, அதாவது பிரைம் கோர், அந்த பிரைம் கோர் வச்சு அதுக்கு தான் கம்பேர் பண்ணுவாங்க. இது ஓவரால் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு நம்பர் ஆஃப் கோர் நான் பாட்டுக்கு உட்காந்து ப்ளஸ் போட்டு ட்ரெயின் மாதிரி ரயில் பெட்டி மாதிரி விட்டேன்னா என்ன பண்ண முடியும்? அதனால மொத்தமாக வந்து இந்த எக்ஸ்ரிங் வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக வந்து புது அந்த ஆர்கிடெக்சர் வந்து அண்டராக இருக்கிற எல்லா இதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பழைய இருக்க ப்ராசஸிங் ஸ்பீடை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதனால் பாசிபிள் ஆகுதுன்னா, நம்ம அந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் இருக்க எல்லா செல்ஸையும் வந்து, அதாவது பக்கத்து வீட்டும் இதுக்கும் இருக்க அந்த கம்பேரிசன் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணி, அதே மாதிரி பில்டிங்கையும் ஸ்ட்ராங் பண்ணி, அந்த பவர் எஃபிஷியன்சியும் குறைச்சிருக்காங்க, ப்ராசஸிங் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போதைக்கு வந்து இருக்கிற எல்லா சிப்பையும் தூக்கி சாப்பிட்ருக்கு. எல்லாருமே வந்து எப்படி இதை வந்து உங்களால் பாசிபிள் ஆக முடிஞ்சுது? ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, O1 இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சிப்பு நம்ம அதில் எதில் பார்த்தோம், 15S Proவில் பார்த்தோம். எல்லாருமே அந்த ஒரு கொஷினில் தான் இருந்தாங்க அது எப்படின்ட்டு. எல்லோரும் என்ன சொன்னாங்க, 9500 தான் வந்து ரீநேம் பண்ணி போட்டாங்க, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்குற 9500 வந்தோடனே தான் தெரிஞ்சுது இது அதோட டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதோட டிஃப்ரென்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதோட டிஃப்ரெண்ட்டாக பிஹேவும் பண்ணுது இது அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த அவங்க O2 ஸ்கிப் பண்ணிவிட்டு O3 அதே NS3 அதாவது 3 nanometerலேயே போனது வந்து ஆர்கிடெக்சரெல்லாம் எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் 2 nanometer மறுபடியும் நம்ம ஸ்னாப்டிராகன் கிட்டேயும் நம்ம அடுத்த ஜெனரேஷன் சிப்ஸ் மீடியாடெக் இதெல்லாம் வந்து ஷாமிக்கு ஓபன் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. அது சைனான்னு வரும்போது அதான் இப்போ அந்த மாதிரி பண்ணால் என்ன நடக்கும், எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், இது எல்லாமே வந்து எப்படி, இதெல்லாம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் சைட்லேருந்து இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஆக்டிவ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவங்க ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. எப்போனா வந்து இந்த ஷாமி 18 Fold 18 அதில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்போ தெரிஞ்சிடும். அப்போ ஒரு Antutu வரும், அப்போ ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இது வரைக்குமே 15S Pro நான் வந்து எடுத்து பார்த்தேன். இது இந்த எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதெல்லாமும் எடுத்து பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. நார்மலாக 8 கிட்ட வர மாதிரி சொன்னாங்க. நீ அந்த கம்பேரிசனோடு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகலைன்னா தெருவில் தான் நிற்கணும். யாரை சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் ஹார்ட்வேர் இன்னொரு பக்கம் சாஃப்ட்வேர், ரெண்டு பேருமே ஒன்றா கை கொடுக்கலன்னா நாசமாக தான் போகணும். ஏன்னா டெவலப்மெண்ட் டீம் சாக்கு பை T8300 ஒரு அற்புதமான SoC, அதை வச்சு
ஏத்தர் மாதிரி பல வண்டிகளை ஓட்டலாம். வரேன் நடுவில் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனில் ஸ்கிப் ஆகிருக்கலாம். ஆனால் இது என் தலைவன் ஷாமி எதுலேயுமே ஸ்கிப் ஆக மாட்டோம், மாஸ் காட்டுவோம். ஏன் சொல்கிறேன்னா டெவலப்மெண்ட்லாம் நாங்கள் ஏஓஎஸ்பியில் தான் பண்ணுவோம், ரன் ஆகிறப்ப ஏஓஎஸ்பி தான் காட்டினேன். ஏஓஎஸ்பி ஆனால் ஹைப்பர்வைஸ்ன்னு பூட் ஆகும், ஏஓஎஸ்பி இருக்கும், ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்கும். ஆனால் மேலே வந்து ஜியூஐ மட்டும் உள்ளே போடலை. அதை போட்டால் தானே எல்லாமே. இப்போ iOS அப்படின்னு சொல்லிட்டு என்னடான்னு பார்த்தா வெறும் உள்ள கோட் மட்டும் ரன் ஆகுமா. ஜியூஐ போட்டதுக்கப்புறம் கிளாஸ்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் ரத்த வாங்கிட்டு படுத்து கிடக்குமா. அதே தான் இது ஒரு க்ளோஷர் கொடுக்கணும்னா விஜயா லான்ச் ஆச்சு, அதே மாதிரி வந்து ஓரிங் வந்து லான்ச் பண்ணி இந்தியாவில் லான்ச் ஆச்சு. ஓரிங் வந்து புது இது எனக்கு அவங்கள நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது நான் சும்மா தான் ஒரு சில கிரிட்டிசிசம் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க இந்த உலகத்தில். நம்மள மாதிரி தான் ஏதாவது ஒரு ஏரியாவில் சொதப்ப தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஷாமி ஆஸ் அ பிராண்ட் நான் பார்த்தா எனக்கு எப்படி ஆச்சரியமா இருக்குன்னா, எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது ஆச்சரியமா இருக்குது. அதாவது உள்ளே வராங்க ஆட்டோமோட்டிவ் அப்படின்னாங்க, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அடுத்த ஒரு 4-5 வருஷத்தில் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 5 வருஷத்துல அதுல அவங்க காட்டின growth வந்து கிரேசியா இருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ள வந்து 2 வருஷமா, அதாவது 5 வருஷமா இதை பத்தியும் லீக்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. நான் சொல்றது அப்படின்னா 2021 2022 ஷாமி இஸ் ஒர்க்கிங் அந்த இது எஸ்ஓசி அந்த எஸ்ஓசி அந்த அது நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும். அது வந்து நிறைய இன்டர்னல் ப்ரோட்டோ நிறைய போயிட்டு இருந்தது. ஆனா எக்ஸ்ரிங்னு ஒன்று வரும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ பார்த்தா எக்ஸ்ரிங் 03 அப்படின்னு வரும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்ப திடீர்னு இதே மாட்டீங்க. அதான் O3 O3னா 03 தான் சொல்லிட்டு இருப்பாங்க இவன் ஒருத்தன். தெரியும்ல அது 808 அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்டைலா யூரோப்ல எல்லாம் 808. ஆமா, வெஸ்ட்ல ஃபுல்லா வந்து 0ன்னு சொல்லவே மாட்டாங்க, ஓன் போட்டு ஓடிடுவாங்க. இப்போதைக்கு எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கு. இதை பத்தி எப்படி சொல்றது, ஒரு ஸ்பெகுலேஷன் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி எனக்கு வந்து என்ன சிம்பிள்ங்க வந்துச்சு அப்படி அந்த ஃபோல்ட் 18ல அது வரும்போது எப்படி இருக்க போகுது. கண்டிப்பா நல்லா தான் இருக்கும், கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. ஏன்னா நான் அதை தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வெர்ஷனே நல்லா இருக்குல்ல. T8300 சூப்பரா இருக்குது போன்ல எல்லாம். நான் இதுவும் நல்லா தான் இருக்கு, அதனால நல்லா தான் இருக்கும். அடிக்கலாம், ஓரளவு தான் அடிக்கணும். இல்ல ஹைப்பர்வைஸ் போட்டு பொளந்துட்டே இருக்கு. ரியல் வேர்ல்ட் சினாரியோ அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல, அதுக்கு வரட்டும், நான் அப்ப பாக்குறேன். சரியா, கூட நடுவுல ஓரிங் சொன்னேன், எக்ஸ்ரிங் அது. மத்தபடி ஒண்ணும் இல்ல, O3. பட் இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் ஷாமி. மிஜியாலையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், ரீசெண்டாக அடுத்து ஃபோன்ஸ்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கலக்குன்னு கலப்போம். பொதுவாக நானும் வந்து என்ன சொல்லுவேன்னா, சேனலில் நிறைய நல்லது வரப்போகுது, கிருஷ்ணா பயங்கரமான டேட்டா எடுத்துகிட்டு வருவான், இப்படிலாம் தான் சொல்லுவேன். அப்போ தானே அடுத்து சரி வேறு ஏதோ வரப்போகுது போலன்னு ஒரு ஆச்சரியம், அப்படியே ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஆனால் வரப்போகிறது என்னமோ அதே பழைய புளியோதரையும் தக்காளி சதமும் தான் அப்படிங்கிறது. ஆனால் யோசிச்சு பார்த்தா பழைய புளியோதரை தான் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு, ஆனால் நல்ல புளியோதரையே வந்திருக்கு. ஊசி போயிடுச்சு போல, அரிசிலாம் பெருசாயிட்டு. பட் நான் பேசுறப்ப தான் சிரிப்பா இருக்குமே தவிர்த்து, இதெல்லாம் வந்து ஒரு புதுசா ஓப்பன் ஆகி லான்ச் ஆன கம்பெனி டக்குன்னு உள்ள வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி இவ்வளவு தூரம் வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதை நம்ம வந்து சொன்ன மாதிரி டிமென்சிட்டி இவங்களாம் இருக்கிற டைம்ல கிண்டலுக்கு சொல்றது. இப்போ யாராவது வந்து ஹைப்பர்வைஸ் ஃபேன்ஸ் உடனே கிளம்பி வந்துடக்கூடாது. நான் எங்கேயாவது ஹைப்பர்வைஸ் நல்லா இருக்குன்னு ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணிருப்பேன். நீங்க அடிக்கணும்னா சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். இவன் போற 2 விஷயம் கேட்டாலே மாட்டிட்டு முடிப்பாங்க. என்னது, எங்கடா உனக்கு 25,000 ரூபாய் செக்மெண்ட்ல வரைக்கும் நீ எங்கடா ஸ்பிளிட் ஸ்கிரீனும் ஃப்ளோட்டிங்கும் எங்க சொல்லு. ஸ்னாப் போட்டுருங்க, நான் மறைஞ்சிடறேன் அப்படியே. ஓகேயா, ரைட்டுங்க, பார்க்கலாம். இது தொடர்ந்து இன்னொரு பதிவில் அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, கிருஷ்ணா, பாய்.